வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான்? தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான்? எந்தன் கண்ணீரை தம் துருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. எந்தன் கண்ணீரை தம் துருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். வலது கரத்தை பிடித்து என்னையும் உனது துணை நான் என்று சொல்லி, வலது கரத்தை பிடித்து என்னையும் உனது துணை நான் என்று சொல்லி, வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்த குறைகளை எல்லாமே, தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்த குறைகளை எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரே கவலையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரே கவலையே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை இந்த வாக்குத்தத்தை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2025 வருஷத்தினுடைய இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபையாகிய நமக்கு அந்த தந்திருக்கிற வாக்குத்தத்த ஒரு வசனம் 89ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். 89ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2025 வருஷத்தினுடைய இந்த ஏப்ரல் மாதத்திலையும் கர்த்தர் ஆண்டவரே எங்கள் நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபை ஆகிய ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரை தேவனை கொடுத்திருக்கிற ஆண்டவரை தேவனை இந்த வாக்குத்தத்தத்துக்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்தர் இந்த வசனத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நம்முடைய ஜனமாகி நம்முடைய சபையாகி எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த வாக்குத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இதிலேருந்து எங்களோடு என்ன பேச வேண்டுமோ கர்த்தர் ஆண்டவரை அப்பா நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை மாத்திரமல்ல இதை பார்க்கிற கேட்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் அவளோடு கர்த்தர் நீங்கள் பேசும்படியா இந்த வாக்கு தத்தத்தின்படி அங்கே வாழ்க்கையை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்த ஆண்டவரை நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். என் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்படியாகவே இந்த நாளிலும் ஆண்டவரை நீ எங்களோடு பேச வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தின்படியே எங்களை ஆசீர்வதித்து இந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்கள் எங்களை நிரப்பி எங்களை நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை தடை செய்கிற காரியத்திலாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். நம்முடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அதை நம்பி அதற்காக ஜெபித்து ஆண்டவரே அப்பா தேவி நாங்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய கிருபையும் அபிஷேகத்தையும் நீர் எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாத. மறுபடியுமாய் நான் இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 89ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். அவனை என்று சொல்லும்போது யாரை காட்டுகிறன? அபிஷேகம் பண்ணினவன். நீங்கள் 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது என் தாசனாய் தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தை அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஏன்னா நம்ம ஒவ்வொருக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். அது இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் இந்த மாதத்தின் வாக்கு தத்தமாய் பார்க்க போகிறோம். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடிக்க பண்ணுகிறவர். மாதம் முழுதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மடங்கடிக்க பண்ணுகிறவராய் நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள், நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற காரியங்கள், நம்ம எதிர்த்து வருகிற நம்மை மோதி அடிக்கும்படி வருகிற எதையும் அவர் மடங்கடிக்க பண்ணுகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சில சூழ்நிலைகள் நம்ம எதிர்த்து நின்று கொண்டு அதெல்லாம் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற, நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற காரியங்கள், நம்மை பின்தொடர்ந்து வருகிற காரியங்கள், நம்ம நெருக்குகிற காரியங்கள், நம்மை கலங்க பண்ணுகிற காரியங்கள், நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தால் தேவன் அதெல்லாம் இந்த மாதத்தில் அவர் மடங்கடிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அது மறுபடியும் எழும்பாதபடிக்கு, மறுபடியும் அதை நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது
முடியாத நிலையில கர்த்தர் அந்த காரியத்தை ஆண்டவர் மடங்கடிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களை, ஒருவேளை சத்துரு போல சத்துருவாய் இருக்கிற மனுஷர்களாய் காணப்படலாம், அந்த சத்துரு போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். எதுவாக இருந்தாலும் தேவன் அதை மடங்கடிக்க பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படிலாம் மடங்கடிக்க பண்ண போகிறான்னு சொல்லி ஒரு 3 காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக சில வசனங்கள் நாம் பார்க்கும்போது தேவன் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியம், நம்ம சத்துரு இருக்க ஒரு ஜனங்களாக இருக்கலாம், சத்துரை போல சூழ்நிலையாக இருக்கலாம், நம்முடைய நிலைமைகளாக இருக்க, எதுவாக இருந்தாலும் தேவன் அதை மடங்கடிக்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிறவர். 18ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 18ஆம் சங்கீதம் 39ஆம் வசனமும் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 40, இது 2 வசனம் ஒரே வசனம் தான். பார்க்கும்போது அந்த வசனத்தை பார்க்கிறோம். 18ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்தில், யுத்தத்துக்கு நீர் என்னை பலத்தாய் இடை கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணி நீர். பார்க்க, என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவர் மடங்கடிக்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம விரோதமாக என்ன காரியம் எழுப்பினாலும் அதை நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை மடங்கடிக்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அதே 18ஆம் சங்கீதம் 40ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், நான் என் பகஞ்சரை சங்கரிக்கும்படியாய் என் சத்துருக்களின் பிடரி எனக்கு ஒப்பு கொடுத்தீர். பார்க்கிறோம், கர்த்தர் நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவனை அறிந்து கொள்ளுங்க, நம்ம அது மறுபடியும் அது எழும்பாதபடிக்கு, மறுபடியும் அந்த காரியனை எதிர்த்து நிற்காதபடிக்கு, மறுபடியும் அந்த காரியங்கள் கலங்கடிக்காத அளவுக்கு கர்த்தர் அதை மடங்கடிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியா இந்த மாதத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலையும் பார்க்கும்போது அந்த வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 41 11 12, இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிற நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் பொருளாவார்கள். மடங்கடிக்க பண்ணுகிற தேவன் வாழ்க்கையை எழும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மடங்கு நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய சந்தோஷத்துக்காக, நம்முடைய ஒரு இளைப்பாறுதலுக்காக தேவன் இந்த காரியத்தில் மடங்கடிக்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அந்த நன்மையை, அந்த வாக்குத்தத்தத்தை நம்மளால் சுதந்திரிக்க முடியும். அந்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 37ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 37ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துடைய முதல் பகுதி பார்க்கும்போது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பொல்லாதவர்கள் அப்படின்னா சத்துருக்கள், நமக்கு விரோதம் எழும்புகிறவர்கள், நம்ம எதிர்த்து நிற்கிற காரியம் எல்லாம் அறுப்புண்டு போக பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படின்னா அதெல்லாம் மடங்கடிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கா. 34ஆம் வசனத்துலையும் அது 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம் கடைசி 11 பார்க்கிறோம், துன்மார்க்க அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று சொல்லப்படும். வாழ்க்கை விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாம்
தேவன் மடங்கடிக்க நம்முடைய நன்மைக்காகவே கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. தம்முடைய ஜனத்தினுடைய நன்மைக்காகவே, சந்தோஷத்துக்காகவே கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். அதனால் தேவன் நம்முடைய விரோதமாக எழும்பு காரியங்களை அதெல்லாம் மடங்கடிக்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியான தாமே அவர் என்ன செய்கிறாரா? அவர் நமக்கு ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவனாக இருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு அவனை என்ன செய்ய மடங்கடிக்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். உபாகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்க. உபாகம் 28:7 ஒரு வழியாய் வருகிற சத்துரு என்ன செய்கிறாராம்? 7 வழியாய் ஓடி போகும். அப்படின்னா மறுபடியும் வராதபடிக்கு கர்த்தர் அவனை என்ன செய்ய முற்றிலுமாய் அவர் மடங்கடிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முற்றிலும் மடங்கடிக்க பண்ணி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். 91ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்து 10,000 பேரும் விழுந்தால் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். தேவன் மடங்கடிக்க பண்ண தம் ஜனத்தின் நிமித்தம் அவர் வைராக்கியம் கொண்டு என்ன செய்கிறாரு? அது எல்லாவற்றையும் தம் ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற, எதிர்த்து நிற்கிற, அவனை நெருக்குகிற, எல்லாவற்றையும் அவனை பின்தொடருகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை தேவன் மடங்கடிக்க பண்ணி தம் ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை மடங்கடிக்க பண்ணுகிறவர் அவர் எப்படிலாம் அந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி நாம் ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம், அமர்ந்திருக்கும்படி மடங்கடிக்க பண்ணுகிறவர். நாம் அமர்ந்திருக்கும்படி, நம்முடைய வாழ்க்கை எப்போதும் நாம் அமர்ந்திருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமர்ந்திருக்காதபடி சில போராட்டங்கள், சில பிரச்சனை நம்மை அலைந்து திரிய பண்ணுகிறது. சில போராட்டங்கள், சில எனக்கு எதிர்த்து நிற்கிற காரியங்கள் நிமித்தம் என் வாழ்க்கையை அலைந்து திரியும்படியா, இங்கே போனாலும் சரியாகுமா, அங்கே போனாலும் சரியா, யாரை பார்த்தா சரியாகும் என்று சில வேளையில் என் வாழ்க்கையில் சில அலைந்து திரிகிற காரியங்கள், ஒருவேளை சரீரத்தின்படி இல்லாமல் போனால் என் ஆவியில் ஒரு அலைச்சல் எனக்கு இருந்து கொண்டே இருக்கு. என்ன பண்ண போகிறோம் ஏது ஒரு அலைச்சல் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவி அமர்ந்திராத ஒரு நிலையில் எனக்குள்ளே ஒரு அலைச்சல் இரவும் பகலுமாய் எனக்குள்ளே ஒரு அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கு. எனக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கு. என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய பிரச்சனை இப்படி இருக்கே, இவ்வளோ போராட்டம் இப்படி எதிர்த்து நிற்க, நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு அங்கலாய்ப்பு எனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரம் ஒரு தத்தளிப்பு எங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குது. சில காரியங்கள் பார்க்கும்போது அந்த காரியங்களை தத்தளிக்க பண்ணி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை வெளிப்படையாய் ஒருவேளை ஜனங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் எனக்குள்ள அந்த தத்தளிப்பு இரவும் பகலுமாய் சில காரியத்தை குறித்து, சில பிரச்சனை குறித்து, சில எதிர்த்து நிற்க காரியம், சில காரியம் நெருக்கிறதை குறித்து நான் தத்தளித்து கொண்டு இருக்கிறேன். சில வேளை நான் தவித்து கொண்டு இருக்கிறேன். இது எப்போ மாறும், இந்த சூழ்நிலை எப்போ மாறும், இது எப்போ நம்ம விட்டு போகும் என்ற சில காரியங்களை குறித்து நம்ம தத்தளித்து கொண்டு இருக்கேன். என் ஆவி அமராமல் சில வேளை சரீரத்தின்படி சில அலைச்சல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. சரீரத்தினுமே சில தத்தளிப்பு நம்ம இருந்து கொண்டு இருக்கிறது. இது எப்போதான் மாறும் என்று சொல்லி, ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை அமர்ந்திருக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அமர்ந்திருக்க பண்ண போகிறார். நீங்கள் அமர்ந்திருக்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்கள் உங்களை அலைச்சல் பட வைக்கிறதோ, உங்களை அங்கலாய்க்க பண்ண வைக்கிறதோ, உங்களை தத்தளிக்க பண்ண வைக்கிறார், அதையெல்லாம் கர்த்தர் மடங்கடிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி நீங்கள் அமர்ந்திருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம அமர பண்ண போகிறார், நம்ம அமர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு அலைந்து திரிகிற காரியம் இல்லாது, என்னை அலைச்சல் உண்டு பண்ணுகிற காரியம் இல்லாதபடிக்கு நான் அமர்ந்திருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பார்க்கிறோம், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் சேர்க்கிறார் என்று சொல்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்ம வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்ம எப்போது அமர்ந்திருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அதற்காக என் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் எந்தெந்த சூழ்நிலை மடங்கடிக்க பண்ண வேண்டுமோ கர்த்தர் அதெல்லாம் மடங்கடிக்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 62ஆம் சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. 5ஆம் வசனம் பார்க்கிறோம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்புகிறது அவரால், நம் ரட்சிப்பு அவரால் வரப்போகிறது. தேவன் நம்ம அமர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்முடைய தத்தளிப்பு, நம்ம தவிப்பு, நம்ம அங்கலாய்ப்பு, அலைச்சல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி நாம் அமர்ந்திருக்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். கடந்த மாதத்திலேயே நம்ம அந்த வாக்குத்தத்த வசனமாக நம்ம பார்த்தோம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த மறுபடியுமாய் அந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாது, இஸ்ரவேலே நீ கலங்காது என்று கர்த்தர் சொல்ல, இதோ நான் உன்னை தூரத்திலிருந்து உன் சந்ததியை தங்கள் சிறைப்பின் தேசம் இராதபடிக்கு ரட்சிப்பே. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் ஆண்ட மாதத்தில் நீங்கள் அமர்ந்து இருக்கும்படி, உங்களை அலைந்து தெரிய, உங்கள் தத்தளிக்கப்பட எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரை மடங்கடிக்க பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எரேமியா 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்க இதே வசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். தேவன் அப்படியாய் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை தம் ஜனமாகிய நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் அதை விசுவாசிக்கும் போது, ஒரு வேளை நான் அமர்ந்திருக்க முடியாத சூழ்நிலை இருக்குது, இதெல்லாம் எப்படி மாறும் என்று ஒரு வேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் சொன்ன தேவன் நிச்சயமாய் அதை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலை பார்க்கும்போது ஐயோ என்னால் அமர்ந்திருக்கவே முடியாது, சூழ்நிலைப்பா இதெல்லாம் யோசிக்காமல் எப்படி இருக்க முடியும் என்ற அந்த ஒரு நிலையில தான் வாழ்க்கையில் ஒரு வேளை இதுவரைக்கும் சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கு. ஒருவேளை இனிமேல் அது போல ஒரு வேளை காணப்படுமானால் கலங்க வேண்டாம். ஏனென்றால் என்னை அமர்ந்திருக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. எப்படி என்னை என் காரியத்தில் எல்லாம் எனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற காரியத்தை என்னை மடங்கடிக்க பண்ணி நான் அமர்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 32:18 பாருங்க, என் ஜனம் சமாதான தாபனங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்க அமைதியாய் தங்கும்.
கர்த்தர் நம்மை அமர்ந்திருக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. அமைதியாய் தங்க இடங்களிலே குடியிருக்க பண்ணும்படி கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மாற்ற வைத்திருக்காருன்னா, அமர்ந்திருக்க பண்ணுகிற தேவன் நம்ம அமர்ந்திருக்கும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரோதமாக எழும்புகிற காரியத்தில் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதை விசுவாசிக்கும் நிச்சயமாக இந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே அமர்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எப்படிலாம் ஆண்டவர் நம்மை அமர்ந்திருக்க பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேலான மனிதர்கள் மேன்மையான ஸ்தானத்தில் அமர பண்ணுகிறவர். ரெண்டாவது பார்க்கும்போது, ஒன்று மேன்மைக்குரிய ஸ்தானத்தில், ரெண்டாவது கனத்துக்குரிய ஸ்தானத்தில், மூன்றாவது மகிமைக்குரிய ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை அமர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அமர்ந்திருக்கும்படி மடங்கடிக்க பண்ணுகிற தேவன். நம்ம அமர்ந்திருக்கும்படி எப்படி நம்ம அமர்ந்திருக்கும்படி செய்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைக்குரிய ஒரு ஸ்தானத்தில், ஒரு கனத்துக்குரிய ஸ்தானத்தில், மகிமைக்குரிய ஸ்தானத்தில் கர்த்தர் நம்ம அமர்ந்திருக்கும்படி என் வாழ்க்கையில் சுற்றி எதிர்த்து நின்று கொண்டிருக்கிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை மடங்கடிக்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 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 அதை நம்ம விசுவாசிக்க நிச்சயமாய் அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அந்த தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்க நிச்சயமாக தேவன் அந்த வாக்கு தத்தத்தின் மாதிரி நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. நம்ம அது வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் 2 ராஜாக்கள், எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீங்களானால், அவன் அமர்ந்திருக்கக்கூடாதபடி அவன் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வருது. அவன் எசேக்கியா குறித்து இங்கே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவன் பார்க்கிறோம். எசேக்கியா 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் பார்க்கும்போது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தால் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் வாழ்க்கை பார்க்கும்போது கர்த்தருக்கு முன்பதாக ஒரு சிறப்பான வாழ்க்கை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு நெருக்கம் வருது, ஒரு போராட்டம் வாழ்க்கையில் வருது. அவனுக்கு முன்பாக சில பிரச்சனைகள் இப்போ எதிர்த்து நிற்கிறது. இப்போ பார்க்குறோம் சூழ்நிலை பார்க்கும்போது, அங்கே அசிரியா ராஜா இப்போ என்ன அந்த சனகரிப்பு வந்து இப்போ அவனை எதிர்த்து நின்று இப்போ என்னன்னா ஒரு யுத்தத்துக்கு நின்று கொண்டு இருக்கிறான். இப்போ அதை பார்த்த இந்த எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வருது. அது குறித்து அவன் சொல்கிற போது 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவர்கள் அவனை நோக்கி, இப்போது அந்த அசிரிய ராஜாவாகி அந்த சனிகரிப்பை எதிர்த்து நின்று அவன் பேச்சை கேட்ட உடனே அவன் வாழ்க்கையில் ஒரு தத்தளிப்பு வருது. இது போல் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா செய்ய போகிறேன். அதனால அவன் இப்போ ஏசாயான தீர்க்கதரிசி ஆள் அனுப்பி இது போல எங்கள் சூழ்நிலை காணப்படுகிறது என்று அவன் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறான். இந்த 2 ராஜா 19ஆம் 3ஆம் வசனம் பார்க்க, இவர்கள் அவனை நோக்கி
இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. பாருங்களேன் எப்படி இருக்கு அவன் வாழ்க்கை. பிள்ளை பேர் நோவு இருக்குது, பெருக்கு பலன் இல்லை. அப்போனா அவனுடைய அவனை எதிர்த்து நிற்க அந்த பிரச்சனை, அதை எதிர்த்து நிற்க அந்த போராட்டம் அவன் வாழ்க்கையை இப்போ என்ன செய்யணும், அவன் வாழ்க்கை ஒரு அலைச்சலை கொண்டு வருவது, அங்கலாய்ப்பை கொண்டு வருவது, தத்தளிப்பை, ஒரு தவிப்பை கொண்டு வருது. இப்போ எதிர்த்து நின்று கொண்டு நின்று கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அவர்களை எதிர்த்து நின்று அவனால் போராட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏனென்றால் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு. அவன் இப்போ அவன் பேசுகிற பேச்சை பார்க்கும்போது அவன் தூஷணமாக பேசுகிறான். பார்க்கும்போது அவன் பேச்சை அவனை ஒரு மட்டமாக பேசுகிறான். அது எல்லாம் அந்த எசேக்கியா ராஜா அவன் மட்டமாக பேசுகிறான். எல்லா ஜனங்களும் அதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால அவன் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறதுன்னு அவனுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இந்த எசேக்கியா இப்போ நின்று கொண்டு இருக்கான், வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் அவன் தேவனை சார்ந்திருந்தனால இப்போ தேவன் அவனை பார்க்கும்போது அவன் அமர்ந்திருக்கும்படி கர்த்தர் அவன் வாழ்க்கையில் நெருக்கி கொண்டிருந்த, அவனை எதிர்த்து நின்று கொண்டிருந்த, அவனுக்கு விரோதமாக எழும்பி இருந்த சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ அவன் தேவனை நோக்கி இப்போ கூப்பிடுகிறான். அவன் இப்போ அவனுக்கு நடந்த எல்லா காரியத்தையும் அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் தேவனிடத்தில் அவன் சொல்லுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் டைம் இல்லாதனால எல்லாத்தையும் வாசிக்க முடியல. நீங்கள் வீட்டில் போய் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அவன் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அவன் ரொம்ப கீழ்த்தரமாக அவனை பேசிக்கொண்டு பேசுகிறான். அந்த எசேக்கியா ராஜா, அது யார், சனகரிப்பு கூட பேசலை, அவனுடைய மந்திரியாக ரப்சாக் பேசின்னு இருக்கிறான். பாருங்களேன், இந்த சனகிரி ராஜாவோட அவனுக்கு மந்திரியாக இருக்க அந்த ரப்சா பேசுகிறான், அவ்வளோ கீழ்த்தரம் பேசுகிறான். அதில் ஒரு காரியத்தை இங்கே நீங்கள் பார்ப்பீங்களானால் நாம் பார்க்குறோம். 23ஆம் வசனத்தில் 24ஆம் வசனத்தில் பாருங்களேன். நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசிரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோடு சபதம் கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரர்கள் ஒரே ஒரு சிறிய தலைவர் முகத்தை எப்படி திருப்புவாய், ரதங்களோடும் குதிரையுடன் வருவார்கள் நீ எகிப்தையை நம்பி இருக்கிறாய் என்று சொல்கிறான். அவன் சொல்கிறான், உனக்கு குதிரை இல்லைன்னா நான் உனக்கு தரேன், நீ அது மேலே ஏறத்தக்க ஆட்கள் உனக்கு இருந்தால் நீ யுத்தத்துக்கு வா. பாருங்க, இதெல்லாம் ராஜாவின் என்ற ஸ்தானத்தை பார்க்கும்போது ரொம்ப மட்டமான ஒரு காரியம். அது ரொம்ப கேவலப்படுத்துகிற ஒரு காரியம், ரொம்ப அவமானப்படுத்துகிற ஒரு காரியம். அது இதெல்லாம் அவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இன்னும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வேதத்தில் வாசித்து கொண்டு பார்ப்பீங்களா, இன்னும் அவன் என்ன செய்யறான், இன்னும் மட்டமாக பேசிக்கொண்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அந்த நாள் அவனுக்கு நெருக்கமும் கடிதமும் என்ன செய்ய தெரியல. சில வேளையில் சில பேச்சை கேட்கும்போது நம்ம ஆவியெல்லாம் அப்படியே தோய்ந்து போதுப்பா, நமக்கு பலனே இல்லாமல் போயிடும். சில பேச்சை நம்ம கேட்கும்போது சோர்ந்து போயிடும். அது வரைக்கும் பலனாக இருப்போம். ஆனால் சில வார்த்தைகள் நமக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள் வரும்போது நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம். அப்படியே நம்ம ஆவி அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே உலர்ந்தது மாதிரி ஆகிடும் பாருங்க. அதே போல தான் இந்த எசேக்கியா அவன் வாழ்க்கையில் எழுந்து யுத்தத்துக்கு போக வேண்டியவன் இப்போ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டபோது அவன் என்ன செய்யுதுன்னே தெரியல. இப்போ ஆண்டவரை தேடி வருகிறான். ஊழியக்காரர்கள் ஆட்களை அனுப்பி இது போல் நாள் எங்களுக்காக தேவனிடத்தில் ஜபம் பண்ணு என்று சொல்லி ஊழியக்காரத்தில் ஆட்களை அனுப்பிட்டு இவன் தேவாலயத்தில் இப்போ தேவனை நோக்கி ஜபம் பண்ணுறான்.
ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கு ஆண்டவரே, நீ எனக்கு செய்யணும், நீ எங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி அவன் ஜெபித்த போது கர்த்தர் அவன் அமர்ந்திருக்கும்படி அவனுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? அவனுக்கு விரோதமாக எழும்பின காரியத்தை கர்த்தர் மடங்கடிக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அது வரைக்கும் அவன் தத்தளித்து கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் வேலைக்காரன் வேலையை செய்கிறவங்க என்ன செய்ய ஊழியக்காரருக்கு அனுப்புகிறான், இவன் ஆலயத்துக்கு ஓடுகிறான். இவனுடைய தத்தளிப்பிங்க நான் பார்க்கிறோம். ஏன் எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு தத்தளிப்பு அவனுக்கு இருக்கிறது, ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு, என்ன செய்ய போறேன்று. ஆனால் தேவன் அவர்களை மடங்கடிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக எதிர்த்து மடங்கடிக்க பண்ணுகிறத இந்த வேத வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பாலத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். கர்த்தர் அவனை மடங்கடிக்க பண்ணுத எதற்கென்றால் இந்த எசேக்கியாவை அமர்ந்திருக்கும்படி, அவன் அமர்ந்திருக்கும்படி மடங்கடிக்க. எப்படி அமர்ந்திருக்கும்படியா? அவன் மேன்மைக்குரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும்படி, கனத்துக்குரிய ஸ்தானத்தில் அவன் அமர்ந்திருக்கும்படி, மகிமைக்குரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் அதே ராஜாவின் ஸ்தானத்தில் அவன் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் அவனை அமர பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. இன்னும் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டார், நீ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடு, நீ இதை பிழைக்க மாட்டே, மரித்து போவீன்னு சொல். ஆனால் அந்த விஷயத்திலும் ஆண்டவர் பாருங்க அவன் அமர்ந்திருக்கும்படி செய்கிறான். அவன் வாழ்க்கை அவன் தத்தளிக்கிறான். ஆண்டவரே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிவபெருமா திரும்பி ஆண்டவர் பார்த்து அவன் கூப்பிடுறான், ஆண்டவரே என்னை தயவு செய்து என்னை என்ன செய்யுங்க, நான் செய்ததெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் நினச்சி பாருங்க ஆண்டவரே. அவன் தத்தளிப்பான் வாழ்க்கையில். தேவன் அவனுக்கு சுகப்படுத்தி 15 வருஷத்தை கர்த்தர் அவனுக்கு கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளை இல்லாது இருந்த அவனுக்கு அந்த 15 வருஷம் கூட்டி கொடுத்த அந்த 15 வருஷத்தில் தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு பிள்ளையை தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன் அவனுடைய தத்தளிப்பு பாருங்கள். அவனை அலைந்து திரிகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அமர பண்ணி அவனை பார்த்த ஜனங்களுக்கு முன்பாக, அவனை கண்ட ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை மேன்மைக்குரிய ஸ்தானத்தில், கனத்துக்குரிய ஸ்தானத்தில், மகிமைக்குரிய ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை அமர்ந்திருக்கும்படி பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்தானத்தில் இருக்க முடியாதபடி தான் சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் எழும்பி அவனை எதிர்த்து நின்று கொண்டிருந்தது. ஆனால் தேவனோ அது எல்லாவற்றையும் அடங்கடிக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல கர்த்தர் இந்த மாதத்தில் அவங்க அமர்ந்திருக்கும்படி கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நீங்கள் அமர்ந்திருக்க கூடாதபடிக்கு எந்தெந்த காரியங்களை எதிர்த்து நிற்கிறதோ, எந்தெந்த சூழ்நிலைகளும் எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி உங்களை ஆண்டவர் மேன்மைக்குரிய ஸ்தானத்தில், கனத்துக்குரிய ஸ்தானத்தில், மகிமைக்குரிய ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை அமர்ந்திருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னவர் நிச்சயமாய் கர்த்தர் செய்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஏனென்றால் அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து, சத்துருக்கு அவனுக்கு முன்பாக கர்த்தர் மடங்கடிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இது முதல் காரியம். 2வதாய் நாம் பார்க்கும்போது மடங்கடிக்க பண்ணுகிறவர் களி கூர்ந்திருக்கும்படி மடங்கடிக்க பண்ணுகிறவர். நம்ம வாழ்க்கை எப்போதும் நம் களி கூர்ந்திருக்கத்தக்கதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் களி கூர்ந்திருக்கும்படியா என் வாழ்க்கையில் விரோதமாக எதிர்த்து நிற்கிற காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். சில வேளைகளில் நாம் களி கூர்ந்து இருக்கக்கூடாதபடிக்கு சில நம்மை சிறுமைப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை இருக்குது.
நம்மை வேதனைப்படுத்துகிற, நம்மை துக்கப்படுத்துகிற, நம்மை துன்பப்படுத்துகிற, நம்மை காயப்படுத்துகிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால அந்த களி கூறுதல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கு. நான் களி கூர்ந்திருக்கும்படி, என் வாழ்க்கை நான் சந்தோஷமாக இருக்கும்படி, நான் மகிழ்ச்சியாக இருக்க, நான் களி கூறும்படி இருக்கணும் விரும்புகிறேன். ஆனால் என்னை சிறுமைப்படுத்துகிற சில காரியங்கள் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கு. என்னை துக்கப்படுத்துகிற காரியங்கள், என்னை துன்பப்படுத்துகிற காரியங்கள், அல்லது என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிற சில காரியங்கள் இருக்கிறதுனால என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, என்னால் மகிழ்ச்சியாக இருக்க, என்னால் களி கூர்ந்து என்னால் இருக்க முடியல. ஏன்னா அதெல்லாம் என்னை, அந்த காரியம் என்னை சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கு, வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கு. சில வேலை பார்க்கும் சில காரியங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கு. சில செயல்கள், சில வார்த்தைகள், சில சூழ்நிலைகள் என்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கு. அதனால என் வாழ்க்கையில் நான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் களி கூர்ந்து இருக்கும்படி கர்த்தர் அதெல்லாம் மடங்கடிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. நீ களி கூறாதபடி எது உங்களை சிறுமைப்படுது, எந்த காரியம், எந்த சூழ்நிலை உங்களை சிறுமைப்படுத்துதோ, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கோ, உங்களை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கோ, உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கோ, கர்த்தர் அதெல்லாம் மடங்கடிக்க பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற யோவேல் 2:21 நாம் பார்க்கிறோம், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் நம்மை களி கூற பண்ணுகிற தேவன். நாம் களி கூர்ந்து இருக்கும்படியா, எனக்கு வாழ்க்கையில் விரோதமாக எதெல்லாம் எதிர்த்து நிற்கிறதோ, அல்லது நான் களி கூர்ந்து இருக்க முடியாது எதை என்னை நெருக்க, அதெல்லாம் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி நான் எல்லா சூழ்நிலை எப்போதும் நான் களி கூர்ந்து இருக்கத்தக்கதான ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் அந்த நன்மையை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும். நீங்கள் நெகேமியா 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நெகேமியா 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், அந்நாளிலே மிகுதியான பலிகள் செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய களி கூறுதல் தூரத்தில் கேட்கத்தக்கதாய். அல்லேலூயா. அல்லேலூயா. தூரத்தில்னா யாரெல்லாம் என்னை சிறுமைப்படுத்தினாங்களோ, எந்த காரியெல்லாம் என்னை வேதனைப்படுத்தி, அதெல்லாம் என் களி கூறுதலை கேட்கத்தக்கதாய் கர்த்தர் அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி செய்கிற தேவன். நான் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கக்கூடாதபடி எதெல்லாம் என் வாழ்க்கையில் என்னை செய்து கொண்டு இருக்கு, அதெல்லாம் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த வேதம் இப்படியாய் சொல்லுகிற 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்குன்னு ஒரு விடியற் காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இங்கே களி கூர்ந்து மகிழும்படியான சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது இந்த மாதத்தில் அந்த விடியற் காலையை கர்த்தர் உங்களுக்கு தந்து நீங்கள் களி கூர்ந்து இருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விடியற் காலத்தில் களிப்பு உண்டு. தேவன் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 11ஆம் வசனம் பார்க்கிறோம். 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி. புலம்பலை இதுவரைக்கும் எதை குறித்து புலம்பை கொண்டு இருக்கிறீங்க? புலம்பல கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆனால் எதை குறித்து அந்த காரியத்தெல்லாம் கத்த மடங்கடிக்க பண்ண போகிறார். எந்த பிரச்சனை குறித்து இது நீங்கள் இப்போ இரவும் பகலும் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்களே, இந்த மாதத்தில் கத்த உங்கள் புலம்பலெல்லாம் மடங்கடிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அதை மடங்கடிக்க பண்ணி நீங்கள் களி கூர்ந்து இருக்கும்படியா அவங்க வாழ்க்கையில் களிப்பு உண்டாகத்தக்கதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தையும் பார்க்கணும். இந்த போன மாதத்துலையும் கத்த இதை பேசினார். சியோன்லேருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கத்த தம் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. யாக்கோபு களிப்பு உண்டாகும். கர்த்தர் நம்ம களிப்பை உண்டு பண்ணுகிற தெய்வன். கர்த்தர் நம் களி கூர்ந்து இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் களி கூர்ந்து இருக்கும்படி எந்தெந்த காரியத்தெல்லாம் மடங்கடிக்க பண்ண வேண்டுமோ அதெல்லாம் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி அதெல்லாம் மறுபடியும் எழும்பாதபடி, எழுந்து நிற்காதபடிக்கு, எதிர்க்காதபடிக்கு அதெல்லாம் மடங்கடிக்க பண்ணி அவர் நம் களி கூர்ந்து இருக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்க. ஏசாயா 35:1 வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழும்படி செய்யும். ஒரு வேளை வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கலாம், சூழ்நிலைக்கு வறண்ட நிலம் போல இருக்கலாம், கடுவெளி போல சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் போகிற காரியங்கள், உங்கள் காரியங்கள் வருமே வனாந்தரம் போல இருக்கிறார், வறண்டது போல சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் மாற்றி நீங்கள் களி கூர்ந்து இருக்கத்தக்கதா அந்த வனாந்தரத்தையும் அந்த வறண்டு போன சூழ்நிலை, கடிவழி போல காணப்படுகிற சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி கர்த்தர் உங்களை களி கூர்ந்து மகிழும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு நன்மை இந்த மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட நன்மையை தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி நம்மை களி கூர்ந்து மகிழும்படி செய்ய போகிறார் என்று சொல்லி நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை மன்னித்துங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த அன்னாள் சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சமேன வாய் திறந்திருக்கு, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுக. நம்ம அந்த அன்னாள் வாழ்க்கையில் வந்து அது களி கூறுதல் அவங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பாருங்களேன். என்னென்ன விதத்தில் சொல்கிறாங்க பாருங்கள். என் இருதயம் கர்த்தர் களி கூறு, என் கொம்பு உயர்ந்திருக்கு, என் பகஞ்சமே வாய் திறந்திருக்கு, என்னுடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுறேன்ப்பா. பாருங்களேன், வாழ்க்கையில் களி கூர்ந்து இருக்க முடியாதபடி தான் சூழ்நிலை இருந்தது. அண்ணாளுடைய நம்ம கதை நல்லா தெரியும் பாரு. சூழ்நிலை இருந்தது. அவள் வாழ்க்கையை பார்க்க களி கூர்ந்து இராதபடி அவளை சிறுமைப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற அல்லது காயப்படுத்துகிற சூழ்நிலை அவள் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். அதன் நிமித்தம் வாழ்க்கையில் சந்தோஷப்பட முடியல, மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கணவன் எல்லாமே அவனுக்கு எப்படி தராரு? எல்லாமே ரெட்டிப்பாக தராரு. ஆனாலும் அந்த ரெட்டிப்பான நன்மை, அந்த ரெட்டிப்பானுக்கு வந்த ரெட்டிப்பான அவளால் என்ன செய்யலை? களி கூர்ந்து இருக்க முடியல. ஏன்? அவர் அவனை சிறுமைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற சில காரியங்கள் அவள் வாழ்க்கையில் இருந்ததுனால அவள் வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மை வந்தாலும் அவளால் என்ன செய்ய முடியல? களி கூர்ந்து இருக்க முடியல. ஆனால் தேவனோ அவள் களி கூர்ந்து இருக்கும்படி அவள் எந்த காரியம் அவளை சிறுமைப்படுத்தினதோ, எந்த காரியங்கள் அவரை காயப்படுத்தும்படி துக்கப்படுத்தும்படி காணப்படுதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
மடங்கடிக்க பண்ணி அவளை தேவன் களி கூர்ந்திருக்கும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட களி கூறுதல்னா, ஒன்று விதைப்புக்கேற்ற பலன், விதைப்புக்கேற்ற பலனை தந்து களி கூர்ந்திருக்க பண்ணினார். 2, விண்ணப்பத்துக்கேற்ற பலனை தந்து கலிகுற பண்ணினான். 3, விருப்பத்துக்கேற்ற பலனை தந்து கலிகுற பண்ணி. அவருடைய விதைப்பு பாருங்களேன். அவர் எத்தனோ வருஷமாய் அவர் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவர் கண்ணீர் விடுகிறத பார்க்கும், அவருடைய அந்த விதைப்பை பார்க்கும், அவருடைய பிரயாசத்தை அங்கே பார்க்கும். இந்த வருஷம் அத்தனை வருஷம் 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 அவள் விதைத்து கொண்டே இருக்க கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறத பார்க்குறேன். கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன் காரியத்தை சொல்லுகிறத பார்க்கும். தன்னுடைய விதைப்புக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு வருஷம் போய் ஜெபம் பண்ணியாச்சு, 2வது வருஷம் போய் வருஷம் போய் எருசலேமுக்கு ஆலயத்தில் போய் என்ன செய்ய பலி சொல்லுது. அப்போல்லாம் போய் தேவாலயத்தில் போய் நம்ம என்ன செய்கிறாங்க, கண்ணீர் விட்டு அவங்க கதறாங்க. அவங்க ஆலயத்துக்கு போகிறத வழக்கமாய் கொண்டு இருக்கிறோம். அந்த விதைப்பு இருந்து கொண்டே இருக்கு. ஒரு வருஷம் போயாச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே நடக்கலை. இனி ஆண்டவர் ஆலயத்துக்கு போயினா பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அம்மா இல்லை. அந்த அம்மா வருஷம் அந்த அம்மா விதைச்சு கொண்டே இருந்தாங்க. கர்த்தர் அந்த விதைச்சதுக்கு ஏற்ற நன்மையை கர்த்தர் அந்த அம்மாவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. விதைப்புக்கு ஏற்ற பலனை அந்த அம்மாவுக்கு தந்து அவர் களி கூர்ந்திருக்கும்படி ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அந்த அம்மாவுடைய விண்ணப்பத்துக்கு ஏற்ற பலன், என்ன விண்ணப்பம் பண்ணினாங்களோ அந்த விண்ணப்பத்துக்கு ஏற்ற ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா என்ன விண்ணப்பம் பண்ணாங்களோ அந்த விண்ணப்பத்துக்கு ஏற்ற பலனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த அம்மா விருப்பத்துக்கு ஏற்ற, அந்த அம்மா என்ன விரும்பினாங்க, ஒரு பிள்ளை கொடுன்னு சொல்ல, ஒரு ஆண் பிள்ளை வேணும் ஆண்டவர். அந்த விருப்பம் அந்த அம்மாவுக்கு இருந்தது. ஆண் பிள்ளை கொடுங்க ஆண்டவர். அந்த விருப்பத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு கொடுத்து அவர்கள் களி கூர்ந்திருக்கும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொல்லும்போது அவங்க அழகாக சொல்கிறாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டான். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை களி கூர்ந்து இருக்க பண்ண என்னண்டா, உங்கள் விதைப்புக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்க போகிறா. உங்கள் விண்ணப்பத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்க போகிறா. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக உன் மன வேண்டதில் என்ன செய்ய போகிறாரு, அருள் செய்கிறதே. உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு செய்கிறதே. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ ஒன்று அது வீணாய் போவதில்லை. அதுக்கேற்ற பலனை கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கா. இதுவரைக்கும் நீ என்ன விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ, இனி என்ன விண்ணப்பம் பண்ண போகிறீங்களோ, கர்த்தர் அந்த விண்ணப்பத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறது. மாத்திரம் இல்லை, உங்கள் விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி நீங்கள் களி கூர்ந்து இருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் உங்கள் விதைப்புக்கு, உங்கள் விண்ணப்பத்துக்கு, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற பலன் கொடுக்க முடியாதபடி, அது பலன் வர முடியாது. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எதிராய் நின்று கொண்டு இருக்கிறதோ, எந்தெந்த சூழ்நிலைகளும் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார், அதெல்லாம் கர்த்தர் மடங்கடிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் மடங்கடிக்க பண்ணி ஆண்டவர் அதுக்கேற்ற விதைப்புக்கு, விண்ணப்பத்துக்கு, விருப்பத்துக்கு ஏற்ற பலனை தந்து உங்கள் வாழ்க்கை களி கூர்ந்து இருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியா இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் விசுவாசிக்க நிச்சயமாய் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். 3ஆவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மடங்கடிக்க பண்ணுகிற அவன் சத்துருக்கள் அவனுக்கு முன்பாக மடங்கடிக்க பண்ணுகிற. 3ஆவதாக நிமிர்ந்திருக்கும்படி மடங்கடிக்க பண்ணுகிறவன். நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவர் நாம் நிமிர்ந்திருக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு தருகிறது. சில வேளையில் நான் நிமிர்ந்திருக்கக்கூடாதபடி நாம் வாழ்க்கையில் சில வெட்கப்படுத்துகிற சூழ்நிலைகள்,
தலைகுனிவு நம்ம சில வேளை சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. சில வேளை நம்ம ஒடுங்கி போகிற அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்ம குறுகி போகிற சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வருது. சில காரியங்கள் பார்க்கும்போது நம்ம குறுகி போகிறோம். சில சூழ்நிலைகள் சில வேலையில் பார்க்கும்போது சில சூழ்நிலைகள் நம்ம தலை குனிந்து சூழ்நிலையாய் காணப்படுது. சில சூழ்நிலை நம்ம வெட்கப்படுகிறபடியான சில சூழ்நிலைகள் என்னால் நிமிர்ந்து இருக்க இந்த காரியம் என்னை நிமிர்ந்து இருக்க முடியல, இது நிமித்த என்னால் நிமிர்ந்து இருக்க முடியல, இதனால் என் வாழ்க்கை நிமிர்ந்து இருக்க முடியல. எல்லா காரியம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த காரியம் என்னை என்ன செய்ய மாட்டேங்குது, என்னை நிமிர்ந்து இருக்க விடாமல் செய்து கொண்டு இருக்கு அப்படின்னு சில வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கலாம். தேவன் அதையெல்லாம் மடங்கடிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு சரியான வேலை இல்லாமல் இருக்குது. அது என்ன தலை குனிய பண்ணுது, ஒரு நிலையான வேலை இல்லாமல் இருக்குது. ஒரு வியாபாரத்தில் ஒரு செழிப்பு வர மாட்டேங்குது. அதில் ஒரு கொஞ்சம் அது பேசும்போது மற்ற பேசும்போது சந்தோஷப்படுறேன், ஆனால் அது பேசும்போது என்னால் என்ன செய்ய முடியல, என்னால் அது நிமிர்ந்து இருக்க முடியல. என்னால் அது பேசும்போது நான் கூனிக்கு போகிறேன். சில வேலையில் சில சூழ்நிலைகள் சில காரியங்கள் நம்மை நிமிர்ந்திருக்க விடாதபடி ஒரு வேளை காரியங்கள் காணப்படலாம். ஆனால் தேவன் அது எல்லாவற்றையும் மடங்கடிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. நான் நிமிர்ந்து இருக்கக்கூடாதபடி எந்தெந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கோ, எனக்கு எதிர்த்து நின்று கொண்டு இருக்கோ, எனக்கு எதிராக இருக்கிறதோ, கர்த்தர் அதெல்லாம் மடங்கடிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் மடங்கடிக்க பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் லேவியாரம் 26ஆம் அதிகாரம், லேவியர் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்திற்கு அடிமையாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகி கர்த்தர் நானே. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கிறோம், நீங்கள் எகிப்து அடிமையாகிறாதபடி ஒரு அடிமைத்தனம் பார்க்கிறோம். ஒரு தலைகூனி அவங்க நிமிர முடியாத ஒரு அடிமைத்தனம் அவங்க வாழ்க்கையில் இருக்குது. அது மாத்திரமல்ல, நுகத்தடி அவங்க மேலே இருக்கு. அவங்கள ஏதோ ஒரு நுகம், சில பேர் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு நுகம் என்னை போட்டு அழித்து கொண்டே இருக்கேன், என்னால் நிமிர முடியல. ஏதோ ஒரு காரியம் என்னை அழித்து கொண்டே இருக்கேன். அதை பேசினாவே எனக்கு ஒரு தலைகுனிவு வருது, ஒரு குறுகி போகிற காரியம் வாழ்க்கையில் வருது. ஆனால் தேவன் அதையெல்லாம் இந்த மாதத்தில் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி நம்மை அவர் நிமிர்ந்திருக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேலைகளை நாம் பார்க்கும்போது, சில வேளை சில பேரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு சில ஒரு மாதிரியாக வருது. அவங்க அப்படி இருக்கிறாங்க, நல்ல நிலையில் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம மற்ற இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சில ஒரு தாழ்வு மனப்பணம் வருது. சில அது நினைக்கும்போது நமக்குள்ளாக ஒரு வெட்கப்படும்படியாக ஒரு குறுகி போகிற மாதிரியாக இருக்குது. என் குடும்பத்தை எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் நான் மட்டும் தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு வரும்போது நம்மை அறியாமலேயே நமக்குள்ளே அந்த சில காரியங்கள் நம்ம குறுகி போகிற ஒரு சூழ்நிலைகள் வருது. ஆனால் தேவன் நம்மேல் நம்மளிடத்தில் ஆண்ட பட்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பட்சமாக இருக்கிற தெய்வன் நிச்சயமாய் நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மடங்கடிக்க பண்ணி நம்மை நிமிர்ந்து இருக்கும்படி செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த வேத வசனம் எப்படியாக சொல்லுகிறேன். 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்க. அவர்கள் என்னை தலைகுனிய பண்ணுகிற காரியங்கள், என்னை வெட்கப்படுத்தும்படியான காரியங்கள் எல்லாம் என்னை குறுகி போகிற பண்ணுகிற காரியங்கள் எல்லாம்
முறிந்து விழும்படி செய்வார். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதே. அதனால் இந்த மாதத்தில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கா. உங்களை நிமிர்ந்து இருக்கும்படி கர்த்தர் செய்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். தொடர்ந்து வாக்குத்தத்தம் விசுவாசிக்கும் போது, அதை நம்பும்போது கர்த்தர் நமக்கென்று அந்த பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. அல்லேலூயா. சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்த. அப்படின்னா நீங்கள் நிமிர்ந்து இருக்கும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் சத்துருக்கு முன்பதாக அவன் நீங்கள் நிமிர்ந்து இருக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தந்து இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்தாண்டு கொடுக்க போகிறார். 18ஆம் சங்கீதம் 43ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்பு வைத்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர், நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீ என்னை தப்பு வைத்து. உங்ககிட்ட யாரெல்லாம் சண்டை போடுறாங்களா, கர்த்தர் அதெல்லாம் மாற்ற போகிறான். தேவன் அதெல்லாம் தப்பு வைத்து ஜாதிகள் மத்தியில் ஜாதிகளுக்கு அவர் தலைவனாக. அப்படியே நம்ம ஜாதிகள் மத்தியில் ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் நம்மை நிமிர்ந்து இருக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. அது உங்கள் சொந்த குடும்பமாக இருக்கலாம், அது உங்கள் சொந்த ஜனமாக இருக்க, உங்கள் உற்றாவிரனாக இருக்கலாம், அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்க, உங்கள் வியாபாரங்களில் இருக்க, உங்கள் ஸ்டடி பிள்ளைகள் உங்கள் படிப்பில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை நிமிர்ந்து இருக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நிமிர்ந்திருக்கும்படி கர்த்தர் எந்தெந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்த்திருக்கு அதெல்லாம் மடங்கடிக்க பண்ணி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தானியேலை கர்த்தர் நிமிர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்தார். தானியேல் 6:28 பார்க்கிறோம், அவன் காரியம் தானியேலின் காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த தானியேல் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் சிங்கக்கேவிக்கு போகிறது அவனை வெட்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை தான். அவன் தலை குனிந்து போகிற. ஏனென்றா ஒரு கைதியாக அவன் கூட்டிக் கொண்டு போய் அவனுக்கு எவ்வளோ இருக்கும் ஒரு சூழ்நிலை, அவன் எப்படி இருக்கும் பாருங்களேன். பார்க்கும்போது சூழ்நிலை வெட்கப்படுத்தும்படியான சூழ்நிலையாக இருக்குது. அவன் கூனிக்கு குறுகி போகிற மாதிரி தான் சூழ்நிலை காணப்படுகிறத பார்க்கணுமா. ஏன்னா ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான். இப்போ அந்த அந்தஸ்தில் இருக்கிறான், உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறான். அவனை கைதியாக கூட்டின்னு போகும்போது எப்படி இருக்கும் பாருங்களேன். இல்லை, அவன் தலை குனிந்து தான் போயிருப்பான். அவன் வெட்கப்பட முடியாத சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் காணப்பட்டு அவன் வாழ்க்கை கூனி தான் போயிருப்பான் பாருங்களேன். நான் சிங்கக்கேவி போகிறேன் அப்படின்னு போயிருப்பானா? இல்லை, அவன் சூழ்நிலை அப்படி தான் இருந்தது. ஆனால் கர்த்தரோ அவனை நிமிர்ந்திருக்கும்படி அவனுக்கு விரோதமாக இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியும் ஆண்டவர் செய்வார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 21, 22 நாம் பார்க்கிறோம். ராஜா கேட்கும்போது ஆம் ராஜாவே அப்படின்னு சொல்லி அவன் பாருங்க, ராஜாவே நீ என்றும் வாழ்கைன்னு சொல்லி அவன் இப்போது நிமிர்ந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான் என்றால், அந்த வசனத்தை 22ஆம் வசனத்தை 2வது பதில் பார்க்கிறோம். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவை உமக்கு முன்பாக நான் நீதிக்கேடு செய்தது இல்லை என்று அவன் தலை நிமிர்ந்து சொல்லுகிறதா பார்க்குறான். அல்லேலூயா. அப்படி நிமிர்ந்திருக்க பண்ணுகிறதே தேவன். அப்படியா இந்த மாதத்தில் கர்த்தர் நிமிர்ந்திருக்க செய்து ஆண்டவர் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிமிர்ந்திருக்கும்படி வெளிப்பட்ட வல்லமையான செயல். ஒன்று, அவனுக்காக வெளிப்பட்ட வல்லமையான செயல். 2,
அவனுக்காக வெளிப்பட்ட கிரகிக்கக்கூடாத செயல். 3 அவனுக்காக வெளிப்பட்ட அதிசயமான செயல். பார்க்கிறோம் அவர்கள் வெளிப்பட்ட வல்லமை, தேவனுடைய வல்லமையான செயலை என்ன? சிங்கங்கள் வாய்கள் கட்டப்படுகிறதப்பா. சிங்கங்கள் வாய்கள் கட்டப்படு. ஆச்சரியமாக இருக்கு. சிங்கங்கள் வாய் அங்கே தேவனுடைய வல்லமை. யாரும் இல்லை, தானியேல் மட்டும்தான் இருக்கிறான். சிங்கங்கள் அதிகமாக இருக்கு, பசியோடு இருக்கிற சிங்கங்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம் அது வாய்கள் ஒரு இரவு முழுதான் சிங்கங்கள் மத்தியெல்லாம் இருக்கிறான். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வல்லமையான செயல் அவனுக்காக அங்கே வெளிப்படுகிறதா பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, தேவனுடைய கிரகிக்கக்கூடாத செயல் அவனுக்காக வெளிப்படுக. சிங்கமத்திலிருந்து எப்படி அவன் உயிரோடு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி அவங்களால் கிரகிக்க முடியல. அவனுக்கு விரோதமாக ராஜாவே ஆச்சரியப்படுறாங்க, சத்துருக்கள் ஆச்சரியப்படுறாங்க. தானியேல் கதை முடிச்சுன்னு பார்த்தாக்கா சிங்கங்கள் கெபில் அவன் உயிரோடு எப்படி அவனால் சிங்கம் எங்கே போயிடுச்சு, சிங்கம் என்ன பண்ணின்னு இருக்கு, அவங்களுக்கு ஒரே கிரகிக்க முடியல. இது எப்படி நடந்தது, யார் இதை செய்தது, ஒன்றுமே அவங்க கிரகிக்க முடியல. கிரகிக்க முடியாத செயலை கற்று அவங்க வெளிப்படுத்துகிறத பார்க்க. அது மாத்திரமில்லை, அதிசயமான செயல் என்ன? அவனை ஒரு இரவு முழுதுமாய் சிங்கம் கேபில் இருந்த அந்த தானியேலை சிங்கம் ஒன்றும் செய்யலை. ஆனால் அதே சிங்க கேபியில் அவனுக்கு விரோதமாய் போய் 7 மணி ஜனங்கள் போட்ட போது அவங்க அந்த கேபின் அடிவாரத்துக்கு போகிறது முன்னிலே சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை மேலுமைகளாக நொறுக்க போட்டது. ஒருவேளை சத்துருக்கள் நினச்சிருப்பாங்க, என்ன தானியேல் ஒன்றும் செய்யலைல்ல, நம்மளே ஒன்றும் செய்யாது, அப்படி தான் பார்ப்போம் பாருங்க, அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த தான் பார்க்குறோம் கர்த்தருடைய அதிசயமான செயலை பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடக்காது. அல்லேலூயா. சில வேளையில் ஒருவேளை அவங்களுக்கு அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடக்காது. ஒருவேளை நமக்கு நடக்கிற காரியங்கள் அவங்களுக்கு என்ன செய்யாது, நடக்காது. தானியேல் நடந்தது அவனுக்கு விரோதமாக எழுவ சத்துருக்கள் செய்யல, நடக்கலை. கர்த்தருடைய அதிசயமான செயல் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. வல்லமையான செயலை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். கிரகிக்கக்கூடாத செயலை வெளிப்படுத்த போகிறார். அது மாத்திரம் அதிசயமான கையில் செய்ய ஆண்டவர் உங்களுக்கு எதற்கென்றா நீங்கள் நிமிர்ந்திருக்கும்படி. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலை நிமிர்ந்திருக்கும். எங்கள் பார்க்கிற தானியேலின் காரியம் ஜெயமாறு. அப்படியே தானியேலுடைய வாழ்க்கை நிமிர்ந்தது. எப்படி 28ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியாகிய கோரேசர் ராஜபார காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அப்படி என்றால் இன்னொரு இப்படி நம்ம வாசிங்க, என்ன தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியாகிய கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேல் நிமிர்ந்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனை நிமிர்ந்திருக்க பண்ணுகிறார். அவன் நிமிர்ந்திருக்கும் பண்ணும்படி கர்த்தர் எதெல்லாம் மடங்கடிக்க பண்ணுமோ அதெல்லாம் மறுபடியும் எழும்பி வராதபடி, மறுபடியும் எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் அவனை விரோதமாக எழுந்த சத்துருக்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இங்கே மடங்கடிக்க பண்ணுகிறத தானியேல் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் தானியேல் நிமிர்ந்திருக்கும்படியா போல கர்த்தங்க வாழ்க்கையை எல்லா ஜனங்களும் முன்பாக கர்த்தவங்களை நிமிர்ந்திருக்க பண்ணத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் நிமிர்ந்திருக்கக்கூடாதபடி எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கும், எதிர்த்து நின்று கொண்டு இருக்கும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதோ கர்த்தர் அதெல்லாம் மடங்கடிக்க பண்ணி எல்லா ஜனத்தின் முன்பதாக எல்லா சூழ்நிலை எல்லா காலத்திலும் கர்த்தர் நீங்கள் நிமிர்ந்திருக்கும்படி செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சத்துருக்கள் முன்பாக அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து ரீபா ஷபாரா கபாராபா அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் என்று சொல்லி
ஆண்ட இந்த மாதத்தில் வாக்கு தந்திருக்கிறார். ரீபா ஷபரா பாராபா ராபா ஷாலா துராபா. உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக கத்தர் மடங்கடிக்க பண்ணுவார் இந்த மாதத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மடங்கடிக்க பண்ணுகிற தேவன் இந்த மாதத்தில் கத்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருக்கும்படி கத்தர் உங்களை அமர்ந்திருக்கும்படி ஆனால் மடங்கடிக்க பண்ணுகிறவர். நீங்கள் களி கூர்ந்திருக்கும்படி கத்தர் மடங்கடிக்க பண்ணுகிறவர். நீங்கள் நிமிர்ந்திருக்கும்படி கத்தர் மடங்கடிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. மடங்கடிக்க உன் சத்துருக்களை உனக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை உனக்கு எதிர்த்து நிற்கிற காரியத்தை மடங்கடிக்க பண்ணுகிறவர். இந்த மாதத்தில் கத்த உங்களோடு இருந்து உங்களை அமர்ந்திருக்க பண்ணத்தக்கதா, நீங்கள் களி கூர்ந்திருக்க பண்ணத்தக்கதா இருக்கத்தக்க, நீங்கள் நிமிர்ந்திருக்கத்தக்கதா கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் அல்லா. கத்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் அல்லா. ரீபா ஷபரபா. எங்கள் சத்துருக்களை எங்களுக்கு முன்பாக மடங்கடிக்கிறங்க பண்ணுகிற எங்கள் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறையா. எங்களை நெருக்குகிற ஆண்டவரே தேவன், எங்களை வேதனை ஆண்டவரே, எங்களை பின்தொடருகிற ஆண்டவரே, எங்களை கலங்கடிக்க பண்ணுகிற ஆண்டவரே தேவரே, எந்த காரியத்தையும் ஆண்டவரே அப்பா எங்களுக்காய் மடங்கடிக்க எங்க பண்ணுகிற எங்கள் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அதெல்லாம் கத்த மடங்கடிக்க பண்ணி ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்கும்படி, நாங்கள் களி கூர்ந்திருக்கும்படி, நாங்கள் நிமிர்ந்திருக்கும்படி தேவரே எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ரீபாலா தூராபா ஷபாரா தூராபா கபாராபா ரீகரா தராபா உத்யாந்தராபா கபா ஓர் யாந்தரா லா தூராபா லா தாரா கரா தாரா கபா ரீதாரா லா தூரா மாலா ஷங்கா தாரா பாரா தூராபா உராபா கபா 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 ஓர் ரீதாடா லா தூராபா. இப்போதே இந்த ஆசீர்வாதத்தின் அபிஷேகம், இப்போதே இந்த ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இப்போதே இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு சிரசின் மேல வைத்து கத்த தாமே நீர் ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிப்பீராக. ராபா ஷாதா ராலா தூராமா ஓ ராதா டாகுடாமா ஹந்தரா காபா ரீகா தாரா. இதை பார்த்து கொண்டு இருக்க கேட்டு ஒவ்வொரு மேலும் இந்த வாக்கு தத்தத்தினுடைய தீர்க்க தரிசன வாக்கு தத்தின் ஆசீர்வாதம் அது ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு சிரசின் மேல் இறங்கட்டும் ஐயா, ஒவ்வொரு வாழ்க்கையில இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கட்டும் ஆண்டவரே. வேலை செய்கிற வேலையில இறங்கட்டும் ஐயா, அவங்க செய்கிற தொழிலிலே வியாபாரிகளே கைது செய்கின்ற எல்லாத்தையும் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த படிக்கிற பிள்ளைகள் அந்த படிப்பில இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா. ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இறங்க வேண்டும். எங்க சபையில இந்த ஆசீர்வாதம் இறங்க வேண்டும். எங்க ஊழியங்களிலே இந்த ஆசீர்வாதம் இறங்க வேண்டும், இறங்க வேண்டும், இறங்க வேண்டும், இறங்க வேண்டும். தேவரே நீ நிரப்புவீர, நீங்க ஆண்டவரை வைத்து நீ ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ராபா ஷபா ராபா ராபா ரீபாலா துராபா ஷபரா துராபா கபா. நான் சொன்னதை செய்கிற தேவன். ரீபாலா துராபா ஷாலா துராபா தியாந்தாரா ஓர் யாந்தாரா துராபா ஷபராபா. நான் கத்தர், நான் மாறாத தேவன். ராபா ஷபாலா துராபா கபா ஓர் யாந்தா. நான் கத்தர், நான் மாறாத தேவன். ரீபாலா துராபா ஷபா கபாராபாராபா. உனக்கு என்ன சொன்னேனோ, உனக்கு என்ன சொல்லி இருக்கிறேனோ, உன்னோடு நான் என்ன பேசி இருக்கிறேனோ அதை உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றுகிற தேவன். நீ விசுவாசித்தால் என் மகிமையை நீ காண்பாய், என் மகிமையை நீ காண்பாய். இந்த மாதத்தில் என் மகிமையை நீ காண்பாய். ராபா ஷாலா தாரா கரா சோராபாலா தாராலா தூராபா ஷபாரா தூராபா கபராபா ராபா. ஆண்டவரே வந்து ஒவ்வொருவரையும் கத்தத்தான்
தாமே நீங்கள் ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் நீ கொடுத்த இந்த அனுரப்பா தீர்க்கதரிசன வாக்கு தத்தத்தின்படியே ஒவ்வொரு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்த ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாத வாக்கு தத்தனுடைய நன்மைகள் ஆசீர்வாதம் சுதந்திரிக்கத்தக்கதான கிருபையை தேவன் ஒவ்வொரு கர்த்தர் சுதந்திரித்து ஆண்டவரே அப்பா தேவரை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துங்க. மடங்கடிக்க பண்ணுவேன்னு சொன்ன தேவன் இதுவரைக்கும் எங்களை என்ன காரியங்கள் இருக்கு அதெல்லாம் கர்த்தர் மடங்கடிக்க இனி எங்கள் வாழ்க்கை என்ன வந்தாலும் அதெல்லாம் கர்த்தர் மடங்கடித்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் ஆண்டவர் திருக்க தரிசன வாக்கு தத்தத்தின்படியே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிற பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் அப்பா நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீங்கள் ஆசீர்வதிங்க. இப்போது இருக்கிற பாய்க்கு 1000 மடங்கு அந்த சகலத்திலும் பெருகத்தக்கதாய் வளரத்தக்கதாய் செழிக்கத்தக்கதாய் முன்னேறத்தக்கதா எங்கள் தேவனாய் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம்ப்பா. கூட இந்த வழி நடத்த இந்த மாதம் முழுவதுக்கு வேண்டிய சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி சுகபலன் ஆரோக்கியம் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதி எல்லா தேவையை சந்தி குறைவெல்லாம் நிறைவாக்குங்க. வேண்டி அனைத்தும் தேவன் தாங்க ஜமங்களுக்கெல்லாம் பதில் தந்து ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு குறைவில்லாம கர்த்தர் அவங்க பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதா அந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே நம்முடைய ஜனத்தை தேவரை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்த்து நிற்கிற எல்லா வல்லமைகளையும் ஆண்டவரை கர்த்தர் மடங்கடிக்க பண்ணி ஆண்டவரை சகல ஆசீர்வாதத்தையும் சகல நன்மைகளையும் ஆண்டவரை சுதந்திரிக்கிறவர்களாய் ஆண்டவரை கர்த்தர் எங்களை நிறுத்தி எங்களை நடத்த போகிற கிருபைக்காக சோதரம் 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 ஐயா. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமை இல்லை எங்கள் பிதாக்குமான பரிசுத்தாவினுக்கு ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் துணையோடு எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னோனிய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருவரும் சகல பரிசுத்தமானங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றும் இருப்பதாக. ஆமேன் 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 ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருப்பார்கள். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.